உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவையில் ஏழை வியாபாரியின் வயிற்றில் அடிக்கும் திருடன், தள்ளுவண்டி கடையில் கைவரிசை, சிசிடிவி காட்சிகள். சொற்ப வருமானத்தில் குடும்பம் நடத்துகிறேன், இப்படியே போனா என்ன பண்ணுறது? கோவையில் கதரும் தள்ளுவண்டி கடை உரிமையாளர் முத்து. கோவையில் பகல் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைக்கும் ஒரு ஏழை தள்ளுவண்டி கடைக்காரனின் கடையில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் தொடர்ந்து பொருட்களை திருடி செல்லும் அவலம் அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பெருமாள் கோவில் அருகே முத்து என்பவர் சாலையோர டிஃபன் கடை நடத்தி வருகிறார். கோவையில் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு மலிவு விலையில் உணவு அளிக்கும் இதுபோன்ற தள்ளுவண்டி கடைகளை நம்பியே முத்துவின் குடும்பமும் வாழ்ந்து வருகிறது. கடந்த சனிக்கிழமை இரவு வியாபாரத்தை முடித்த முத்து வழக்கம் போல் தனது கடையை தார்ப்பாய் கொண்டு மூடிவிட்டு சென்றுள்ளார். அவர் சென்று சிறிது நேரத்தில் அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் கடையில் தார்ப்பாய்க்குள் கையை விட்டு உள்ளே இருந்த பொருட்கள் திருடி சென்றுள்ளார். அருகில் இருந்த வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் இந்த திருட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட முத்து இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து தனது வேதனையை பதிவு செய்துள்ளார். நாங்கள் சம்பாதிக்கும் சொற்ப பணத்தில் தான் குடும்பம் நடத்த வேண்டியுள்ளது. ஆனால் கடந்த சில காலமாக 15 நாட்களுக்கு ஒருமுறை வந்து கடையில் உள்ள பொருட்களை திருடி செல்கின்றனர். இது எனக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது, மனவேதனையும் தருகிறது என்று அவர் வேதனை தெரிவித்துள்ளார். ஏழை வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் இதுபோன்ற சிறு சிறு திருடர்கள்